வணக்கம் சகோ. வணக்கம் பிரதர். உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் வந்து சரவணகுமாருங்க. இது நம்ம ஃபார்ம் வந்து எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்முங்க. ஓகே. இது வந்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நெக்குந்தி வில்லேஜ்ல இருக்கு. நெக்குலி வில்லேஜ்ல இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகை கோழிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். என்னென்ன வகை கோழிகள் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நாம பண்றது வந்து பாத்தீங்கன்னா வான்கோழி, கினிக்கோழிங்க, சரி. வாத்து, அசில் கிராஸ். அசில் கிராஸ்லயே பெருவடை பண்றோம். இது போக கிரிராஜா, ராஜா 2 இது பண்றோம். வனராஜாவும் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம கிராமப்பிரியாவும் பண்றோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடகநாத், கைராளியும் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஃபார்மிங் ஐட்டத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. வழக்கமாவே வந்து இந்த கோழிகள் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த தருமபுரி மாவட்டம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்குது. ஆமாங்க. எல்லா வகை கோழிகளும் கிடைக்குது. ஆமாங்க. அப்படி என்ன தனிச்சிறப்பு தருமபுரிக்கு? அப்படி இல்லைங்க. வியாபாரிங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. விற்பனையாளர்கள் வந்து அதிகம். அதனால நீங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சேல்ஸ் வந்து ஈஸியா பண்ண முடியுதுங்க இந்த ஏரியாவுல. இன்னொன்னு இந்தோட கிளைமேட் அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் இந்த கோழிக்கு ஏத்துவான கிளைமேட்டா இருக்குங்க இந்த ஏரியாவுல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதனாலதான் இங்க வந்து இத்தனை வியாபாரிகளும் இத்தனை உற்பத்தியாளர்களும் இருக்காங்க. ஆமாங்க. இங்க இங்க இருக்கிற தர்மபுரியில இருக்கிற வியாபாரிங்க வந்து ஆல் ஓவர் வந்து இந்தியாவிலே பண்றாங்க. நீங்க கோவா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒரிசா இது மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போய் வியாபாரம் பாக்குறாங்க. சோ இவங்களுக்கு லாங்குவேஜ் அதிகமான லாங்குவேஜ் தெரியுதுங்க. இன்னொன்னு வந்து வியாபாரம் கிட்டத்தட்ட எப்படின்னா தலைமுறையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை புதிய தலைமுறை மட்டும் கிடையாம இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து பையன் பண்ணிருப்பாங்க, இப்ப அடுத்த ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. சோ அதனால இது வந்து நல்ல ஒரு பிசினஸும் கூட. வியாபாரிகளுக்கு ஒரு இங்க இருந்து வாங்கிட்டு போய் மதிப்பு கூட்டி ஒரு பொருளை விற்கும் போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. அதனால இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வி இருக்குதுங்க. சொல்லுங்க. அதாவது தருமபுரி வியாபாரிகள் கிட்ட வாங்கக்கூடிய குஞ்சுகள் கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. எதனால இது? அப்படி கிடையாதுங்க. குவாலிட்டி வந்து எல்லாருமே எல்லா பண்ணையாளர்கள் நான் மட்டும் கிடையாதுங்க. இங்க இருக்கிற எல்லா பண்ணையாளர்களும் பர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுக்கிற குஞ்சில தான் மாற்று ஏற்படும். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய டீல ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு ஒன் டே சிக்ஸா வாங்குற இடத்துல அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து அப்படியே பண்ணைக்கு வர செய்யும். அந்த பண்ணையில இருந்து வியாபாரிங்க அப்படியே எடுத்துட்டு போகும்போது கஸ்டமருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும். சோ இத வந்து வியாபாரிங்க வந்து சொல்லி கொடுக்கலாங்க. இது மாதிரி இது பிரச்சனை உள்ள கோழிங்க 10 ரூபாய் ரேட் கம்மியா தரங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாங்க. சில வியாபாரிங்க அது மாதிரி பண்றது இல்லைங்க. ஏன்னா தொழில் கெட்டு போயிருன்றதுனால. அது மாதிரி ஒரு சில இடத்துலதான் அது மாதிரி பிரச்சனை. மத்த எல்லாருமே இங்க யாருமே வேக்சினேஷன் பண்ணாம மருந்துகள் போடாம எந்த கோழியுமே வெளியே அனுப்புறது இல்லைங்க. அந்த அளவுக்கு ஏன்னா இதே தொழில் நாங்க இருக்கிறதுனால இது வந்து ஒரு தொழிலா இல்லாம இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமும் கூட. அதனால இந்த பொருள் தரமா போய் சேர்ந்தாதான் அடுத்தடுத்து எங்களுக்கு பிசினஸ் நடக்கும். அதனால இதை நாங்க அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். அருமையா சொன்னீங்க பிரதர். இப்ப வந்து இந்த கோழிகள், குஞ்சுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாத்துகள், இது எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. இதெல்லாம் எத்தனை நாள் குஞ்சுகளா நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க? அதாவது எங்ககிட்ட வந்து 1 மாத கோழி குஞ்சா வாங்கிக்கலாம். 1 நாள் கோழி குஞ்சு கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க. 1 மாச கோழி குஞ்சு கம்பல்சரி எல்லா நாட்களிலுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். அதுக்கு மேல பெரிய சைஸ் வேணும்னா அந்தந்த பேட்சுக்கு ஏத்த மாதிரி சைஸ் மாறிட்டு இருக்குங்க. ஓகே, அப்படி வாங்கிக்கலாம். ஆமாங்க. சரிங்க பிரதர். இப்போ ஒருத்தர் புதுசா பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது வந்து தொழில் முறையில நான் சொல்றது வந்து கமர்ஷியலா அவருக்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்கணும், ஒரு தொழில் முறையில ஒரு லாபம் சம்பாதிக்கணும்னா எந்த வகை கோழி சரியா இருக்குன்னு உங்களோட கருத்து? இன்னைக்கு வந்து பண்ணை நாட்டு கோழி நல்லா போயிட்டு இருக்குங்க. பண்ணை நாட்டுக்கோழி கறிக்கான தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால இப்ப பிராய்லர்ல இருந்து நிறைய பண்ணை நாட்டுக்கோழிக்கு மாறுறாங்க. அது இன்னைக்கு சிட்டி சைடுல அதுதான் நாட்டுக்கோழின்னு குடுக்குறாங்க. ஏன்னா எங்க ஏரியாவில அது பண்ணை நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம். அதாவது அசில் கிராஸ்ன்னு சொல்லுவோம். அசில் கிராஸ். ஆமா, அந்த அசில் கிராஸ் பிரீடு வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. எப்பயுமே வந்து கறிக்கு தேவை இருக்கிறதுனால பெரிய லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. கையை கடிக்காம வியாபாரம் நடந்துட்டு தாங்க இருக்காது. சரி பிரதர். இப்ப இந்த முட்டை தேவை அப்படின்னா என்ன கோழியை செலக்ட் பண்ணலாங்க? முட்டை தேவைன்னா நீங்க சோனாலி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ரெண்டாவது ப்ரையாரிட்டி கிரிராஜா நல்லா இருக்குங்க. சரி, முட்டைக்கும் நல்லா இருக்கும், கறிக்கும் நல்லா இருக்கும் கிரிராஜாங்க. இது எடுக்கலாங்க. அதே விட்டீங்கன்னா நீங்க திருப்பி ஒண்ணு கறிக்கும் பண்ணணும், முட்டைக்கு பண்ணணும், நான் திரும்ப அசில் கிராஸ் தான் சொல்லுவேன். அசில் கிராஸ் தான் சொல்லுவேன். இதெல்லாம் விட்டுட்டு புதுசா நாங்க பண்ணணும், எல்லாரும் பண்றதை நாங்க பண்ணக்கூடாது, ஒரு நல்ல பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னா வான்கோழி எடுத்து பண்ணலாம். வான்கோழி இன்னைக்கு மார்க்கெட் பெரிய மார்க்கெட் வளர்ந்துட்டு வருதுங்க. இன்னைக்கு அதோட கறி வந்து நிறைய பேர் விரும்பி கேட்கறாங்க. சோ அதனால இனி வான்கோழி வந்து நல்ல பீக்ல போகுங்க. வான்கோழி எடுத்து நல்லா பண்ணலாம். சுமாரா வான்கோழி கறி வந்து கிலோ என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு? லைவ் வெயிட்டா எவ்வளவு போகுது? உயிரிடை வந்து 260 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் உயிரிடை எடுக்கிறாங்க. சரிங்க. அன்னைக்கு சீசனை பொறுத்து எந்த மாசம் என்ன சீசன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விலைகள் போயிட்டு இருக்குங்க. கறியா கொடுக்கும் போது 450 ரூபாய் வரைக்கும் கடையில கொடுத்துட்டு. இந்த 280 ரூபாய்க்கு விற்கும் போது
பண்ணையாளருக்கு வந்து போதுமான வருவாய் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். சரி. நீங்க சேவல் மட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து 10 to 11 மாசத்துல 8 to 9 கிலோ வரக்கூடியது. ஓகேங்க. சோ இவங்களுக்கு கேஜ் அதாவது வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகம். மத்த எல்லா கோழியிலும் காட்டிலும் இப்ப கிட்டத்தட்ட 8 கிலோ நீங்க சராசரி வச்சாலும் கிலோ 200 ரூபா வச்சாலும் 1600 ஒரு வான்கோழியோட விலை. நீங்க ஒரு குஞ்சு வாங்குறது அடக்கம் பாத்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வாங்குவீங்க. சரிங்க. அதுக்கு ஒரு 250 ரூபாய் தீவனம் போடுவீங்க. மொத்தமே அடக்கமே உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தான் செலவுங்க. சரி. ஒரு வான்கோழி மேல 1000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குங்க. ப்ராஃபிட் இருக்கு. அதாவது 10 மாசம். ஓகே. அப்ப மாசத்துக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட். ஓகே பிரதர். அது மாதிரி நீங்க ஒரு 150 வான்கோழி வைங்களேன். ஒரு 200 வான்கோழி வளங்களே மாசம். அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? கண்டிப்பா மாசம் 20,000 ரூபாய் வருமானம் இருக்குங்க அதுல. இருக்குது. இப்ப இந்த வான்கோழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இழப்புகள் அதிகமா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பா. அப்ப வந்து நம்ம டே ஓல்டா எடுத்து வளர்த்துறது ஈஸியா இருக்குங்களா இல்ல 1 மந்த் ஆனதை எடுத்து வளர்த்துறது ஈஸியா இருக்கு? வான்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 நாளைக்கு மேல எடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு மாசம் குஞ்சு கூட உங்களுக்கு வந்து கோழி வந்து உங்களுக்கு புதுசா வளர்க்குறவங்களுக்கு அது செட் ஆகாதுங்க. சரி. ஒரு 40 நாள் குஞ்சு ஒரு 45 நாள் குஞ்சா எடுக்கும்போது சைஸ் வகையிலும் பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் வெயிட் வந்துருங்க. சரி. உங்களுக்கு கோழியும் எந்த டேமேஜ் வராதுங்க. ஓகே. அதே மாதிரி அதுல மேலா எடுக்கணும்னாலும் நீங்க பிரிச்சு அந்த சைஸ்ல எடுத்துக்கலாங்க. ஓகே. உடனே தவிக்கிறது நல்லதுங்க. தவிர்க்கிறது நல்லது. அதாவது இதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க, எங்களுக்கு இதுல அனுபவம் இருக்குன்னா பண்ணலாம், தாராளமா வாங்கி பண்ணலாம். இப்போ டே ஓல்டா எடுக்காம ஒரு 40 நாள் குஞ்சுகளா நம்ம வான்கோழிகளை வாங்குறோம், அதை வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அழிக்கிறது ஈஸியா இருக்குங்களா? அதுதான் என்னோட கேள்வி. ஆமா, நீங்க விற்பனை பண்றது அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு 1000 கோழி 2000 கோழி வான்கோழி பண்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரி. நான் உங்களுக்கு சொல்றது வெறும் 100 கோழி தான் பண்ண சொல்றேன். ஓகே. வெறும் 100 கோழின்றது ஒரு 25 சென்ட்ல ஓபன் பேஸ்ல வளர்த்துட்டு போயிடலாங்க. ஓகே. இன்னைக்கு 25 சென்ட்ல ஒரு ஓபன் பேஸ்ல நீங்க என்ன பயிர் பண்ணாலும் அந்த லாபம் எடுக்க போறது கிடையாது. கட்டாயமா. கண்டிப்பா. அதுக்கு நீங்க அது வான்கோழி வளர்க்கலாம் தான் என்னுடைய சஜஷன். ஓகே, அருமையா சொன்னீங்க. சகோ, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய குஞ்சுகளை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. எங்கெல்லாம் சேல் பண்றோம், எங்கெல்லாம் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? இது வந்து நீங்க குவான்டிட்டி வைஸ், அதாவது மினிமம் ஒரு 50 பீஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ டெலிவரி கிடையாது, காஸ்ட் ஆஃப் டெலிவரி தான். டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து கஸ்டமர் உடையது தான். மீதி எல்லாமே ஒரு 500 குஞ்சுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டோர் டெலிவரினா டீசலுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதுமானது. டோர் டெலிவரி வீட்லயே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி போக நாங்க வியாபாரிகளுக்கு அதிகமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம தர்மபுரியில இருக்கிற சுத்து வியாபாரிங்க வந்து நம்ம கிட்ட ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வரும்போது கூட வண்டி லோட் பண்ணிருப்பாங்க. சோ இது மாதிரி வியாபாரிகளுக்கு அவங்க அந்த வியாபாரிங்க அதை எடுத்துட்டு போய் சந்தையில விக்குவாங்க. சோ அவங்க நம்ம கிட்ட வாங்க ரேட்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு செலவு போக என்ன ஒரு லாபத்துக்கு வைக்க முடியும். இப்ப நேரடியா கஸ்டமர் எங்க கிட்ட வாங்கும் போது அந்த வியாபாரிகளோட ரேட் நாங்க கம்மியா தரோம். இன்னொன்னு வந்து இப்ப வியாபாரிங்க வச்சிருக்காங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வண்டிக்குள்ளே வச்சிருந்து வியாபாரம் பார்ப்பாங்க. இப்ப நம்ம கிட்டனா இன்னைக்கு இப்ப நீங்க புக்கிங் பண்றீங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள்ல வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணான்னு வச்சா வித்தின் 12 ஹவர்ஸ்ல உங்க கைக்கு கிடைச்சிடும். 12 ஹவர்ஸ்ல பேக்கிங் பண்ணதுல இருந்து 12 மணி நேரத்துல நம்ம கைக்கு 12 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரம். இப்ப நாகர்கோயில், திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் டைம் 7 ஹவர் தான். ஆனா இங்க இருந்து நாங்க சேலம் போயிட்டு சேலத்துல இருந்து ட்ரெயின்ல வச்சு வரதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 மணி நேரம் ஆகுங்க. அது வரைக்கும் எந்த டேமேஜஸும் அது மாதிரி எதுவுமே வராதுங்க. சரிங்க பிரதர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு குஞ்சுகள் வெளியில போயிட்டு இருக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம கிட்ட மாசத்துக்கு வந்து சீசனுக்கு பொறுத்த மாதிரி போகுங்க. சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்து 20,000 குஞ்சு போகுங்க. நார்மல் சீசன்ல 10,000 குஞ்சு போயிட்டு இருக்கு. 10,000 குஞ்சுகள் சர்வசாதாரணமா எல்லா பிரீட்லயும் மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க. சரிங்க பிரதர். இந்த பெக்கின் வாத்து குஞ்சுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஒயிட் பெக்கின் வந்து கமர்ஷியலா அதிகமா பண்றது வந்து கறிக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கறி வந்து இதுக்கு முன்னாடி கேரளாவில் அதிகமா லைக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே எல்லா இடத்துலயுமே இப்ப வாத்துக்கறி சாப்பிடுறாங்க. வாத்துக்கறி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு மோகத்துல எல்லாரும் சாப்பிடுறாங்க. ரொம்ப நல்லது தான் அதுவும். உங்களுக்கு இன்னொன்னு வந்து அதோட டேஸ்ட் மத்த கறியை காட்டினும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அதனால ஒரு புதிய அனுபவத்துக்காண்டி நிறைய பேர் சாப்பிடுறாங்க. சோ அதனால இப்ப கமர்ஷியலா நிறைய வாத்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க. ஓகே பிரதர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்து இப்பதான் கொஞ்ச நாளா விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. எந்த ஏரியா பகுதி மக்கள் எல்லாம் அதிகமா நம்ம கிட்ட சேல்ஸ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த ஏரியா போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் நல்லா போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெங்களூர் நல்ல மார்க்கெட் இருக்கு. தண்ணி வசதி அதிகமா இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் எல்லா ஏரியாவிலும் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பெங்களூர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க. சரிங்க. இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு வெறும் கறியா மீட் மட்டுமே தனியா அனுப்புறதுக்கு பெங்களூர்ல வாங்குறாங்க. அப்படியே வந்தாங்கன்னா இங்க ஒரு 2000 வாத்து 3000 வாத்து ஒன்னாவே கேக்குறாங்க. அது மாதிரி தேவைகளும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி. இப்ப ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்து உங்களுக்கு மார்ச் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பீக்ல இருக்கும். அந்த டைம்ல கறி தேவையை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய கேட்பாங்க.
பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை உற்பத்திக்கும் வேணும், இறைச்சி உற்பத்திக்கும் வேணும் அப்படின்னா எந்த கோழி நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் சோனாலி சஜஷன் பண்ணுவேன், அடுத்து கிரிராஜா சஜஷன் பண்ணுவேன். கிரிராஜா உங்களுக்கு ஆப்டான கோழி. இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த கிரிராஜா பத்தி விழிப்புணர்வு இல்லாமே போயிருச்சு. சரி, இன்னைக்கு நீங்க ஒரு பிராய்லர் கோழி சாப்பிடுறதோட இது எவ்வளவோ பெட்டருங்க. சரி, இன்னைக்கு சேம் பிராய்லர்ல என்ன கோழியோட டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் இந்த கோழிலையும் இருக்கு. கறியோட சாஃப்ட்னஸும் இது இருக்கு. சரி, இன்னொன்னு வந்து இதோட முட்டையோட ஈல்டும் அதிகங்க கிரிராஜா. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோழியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டக்கோழின்னா ஒரு 2.5 கிலோல இருந்து 3 கிலோ வருங்க. சேவல் பாத்தீங்கன்னா 5 கிலோ வரைக்கும் மேக்சிமம் வளரக்கூடிய கிரிராஜா. ஈல்டுனா முட்டையோட ஈல்டுனா வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? வருஷத்துக்கு ஒரு 210 முட்டை வரைக்குமே கிரிராஜாவை எதிர்பார்க்கலாம். 210 முட்டையோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா சராசரி 60 to 65 கிராம் நல்ல பெரிய முட்டையாவே கிடைக்கும். ஓகேங்க. அது அழிக்கிறது ஈஸியா இருக்குங்களா? நம்மளுடைய வீட்டு தேவைக்கு தாராளமா இன்னைக்கு எல்லாருமே கிரிராஜா வீட்டுக்கு ஒரு 50 கிரிராஜா வச்சுக்கலாம். தப்பே கிடையாது, வச்சுக்கலாங்க. சரி, இன்னைக்கு ஏன்னா நீங்க ஒரு பிராய்லர் கோழி வாங்குறதுக்கு பதிலா டெய்லி ஒரு கோழி நீங்க இது வாரத்துக்கு ஒரு கோழி அடிச்சு சாப்பிடலாங்க. சரி, கறியோட இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம் இல்லைங்க. இன்னொன்னு வந்து இப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்து அதிகமா லைக் பண்ணி கேக்குறது சாஃப்டா தான் கேக்குறாங்க. கண்டிப்பா. சோ அது மாதிரி இதுக்கு இது எல்லாமே சூப்பர் ஆப்டான கோழி தாங்க. ஆப்டான கோழி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கறி தேவைக்கு தனியா கோழிகள் இருக்கு, முட்டை தேவைக்கு தனியா இருக்கு, அது போக வாத்துகள் இருக்கு, வான்கோழிகள் இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆமாங்க. ஒரு டே ஓல்டாவோ இல்ல 1 மந்த் குஞ்சாவோ உங்ககிட்ட வாங்குறோம், ரைட். ஆனா புதுசா ஒருத்தர் பண்ணைக்குள்ள வராரு அப்படின்னா அவருக்கு வளர்த்த தெரியாது அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது கைட் பண்ணுவீங்களா? எப்படி வளர்த்தணும், தடுப்பு மருந்துகள் என்ன கொடுக்கணுங்கிறது ஏதாவது கைட் பண்ணுவீங்களா? எல்லாமே இப்ப ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு கோழி வாங்கிட்டாங்கன்னா லாஸ்ட் அந்த கோழி வித்து முடியற வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சப்போர்ட் பண்றோம். எனி டைம்ல என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி, இல்ல கால் மோஸ்ட்லி எடுக்க முடியாத போச்சுன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கன்னா ரீப்ளே கண்டிப்பா, ஏன்னா எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்காங்க, அதுல யாரோ ஒரு ஆள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கைட் பண்ணிக்குவாங்க, ரீப்ளே கொடுத்துருவாங்க. சோ என்ன மெடிசன் உங்களால மெடிசன் கூட வாங்க முடியாது, எனக்கு நீங்களே பண்ணி கொடுங்கன்னா கூட இங்க இருந்து கொரியர் அனுப்பி விட்டுட்டு மெடிசன்ஸும் நம்ம பண்றோம். ஆமா, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கீங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா புதுசா வளரும் இளம் பண்ணையாளர்களுக்கு வந்து இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல, ஆமா, ஏன்னா புதுசா பண்ற போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க நல்லா மேல வளர்த்து வாய்ப்பு. சரி பிரதர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளம் பண்ணையாளர் வர்றாரு, புதுசா மார்க்கெட் ஃபீல்டுக்குள்ள வர்றாரு அப்படின்னா எத்தனை கோழில இருந்து ஆரம்பிச்சு அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கோழி பண்ணை ரன் பண்ண? அதாவது இதுதான் ஃபுல் டைம் ஜாப், இதுதான் நான் கோழி மட்டும் தான் வளர்க்க போறேன், வேற எந்த வேலைக்கும் போல அப்படின்னு பண்றவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 500 இருந்து 1000 கோழி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இல்ல நம்ம வேற வேலையும் பார்த்துட்டு நான் இதுல எப்படி வரப்போகுது, எப்படி லாபம் இருக்கு, எப்படி அனுபவம் வேணும்னா மினிமம் ஒரு 100 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு 100 பண்ணும் போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். 3 கோழி 4 கோழி 10 கோழி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி வேற 5 கோழி கொடுங்க 10 கோழி கொடுங்க வீட்டுக்கு கேட்கறாங்க. அது மாதிரி நம்ம சைட்ல இருந்து பண்ண முடியறது இல்லை. ஆமா, மினிமம் 30. அது நம்மளோட ஆர்டர் குவாண்டிட்டி. ஒரு பாக்ஸ் ஆகுது, ஒரு பாக்ஸோட அளவு வந்து 30 நம்பர்ஸ்ங்க. சரி, அது மிக்ஸ் பண்ணி எடுக்க கூடாது. முடிஞ்சா 2 பிரீடா 30 எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். 2 பிரீட், அதாவது 15 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2 பிரீடா எடுத்துக்கனா கூட நாங்க இங்க இருந்து சப்போர்ட் பண்ணி தரோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக வளர்த்துறவங்க. இதே வேல்யூம் அப்படினா மேக்ஸिमम எவ்வளவு பண்ண முடியும் நம்மளால? மேக்ஸिमम வந்து சில பேர் வந்து ஒரு 1000 கோழி பண்ண போறோம், 2000 கோழி பண்ண போறோம்னா ஒரே நாள்ல இது பிளான் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா. மினிமம் அவங்களுக்கு இது ஒரு 1 மந்தாவது அவங்க திங்க் பண்ண போறாங்க. சோ அப்ப திங்க் பண்ணும்போதே எங்க கிட்ட நீங்க முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல எனக்கு இந்த சைஸ்ல இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு பொட்டக்கோழி இவ்வளவு சேவல் அது மாதிரி வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜ் டைம் என்ன டைம் ஆகணும் அவங்களுக்கு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு செட்டப்ல ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஆமா, இப்ப நார்மலா வந்து உங்ககிட்ட புக்கிங் பண்ணோம் அப்படின்னா என்ன முறையில பண்ணலாம்? வாட்ஸ்அப்லயா இல்ல போன் கால்லயா இல்ல நேரடியா வந்து வாங்குறதா, எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டைம் பீரியட் எவ்வளவு எடுத்துக்குவீங்க? அதாவது இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல புக் பண்றீங்க, நேரடினா நீங்க அன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம், கையோட எடுத்துட்டு போயிடலாம். அன்னைக்கு வரவங்களுக்கு வந்து நேரடியா அன்னைக்கே எடுத்துட்டு போயிடலாங்க. அதுக்கான பேக் பண்ணி ரெடியா கொடுத்துருவோம். சரி, இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல புக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல குறைஞ்சபட்ச டெலிவரிக்கு வந்து 3 நாள் ஆகும் உங்களுக்கு. அதாவது பஸ்லயோ ட்ரெயின்லயோ அனுப்பி விடணும்னா, அதாவது நாங்க பண்ற டெலிவரி எப்படின்னா செவ்வாய்க்கிழமை அண்டு வியாழக்கிழமை இது 2 நாள் மட்டும் தான் வாரத்துல நாங்க டெலிவரியே பண்றோம். சரி, சோ செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி புக் பண்றவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை டெலிவரி பண்ணிடுவோம். செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் புக் பண்றவங்களுக்கு வியாழன் வெள்ளி இந்த 2 நாளுக்குள்ள டெலிவரி பண்ணி முடிச்சிருவோம். வாரத்துல 2 நாள் டெலிவரி இருந்துட்டே இருக்குங்க. சரி பிரதர், இப்ப புக் பண்ணணும்னா ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணணுமா இல்ல ஆஃப் அமௌண்ட் பே பண்ணணுமா? என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ? இல்ல, இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் பண்ணும்போது 50% அட்வான்ஸ் பே பண்ணிக்கணுங்க. சரிங்க. மீதி அனுப்பும் போது அனுப்பிட்டு, அதாவது ஒரு கண்டக்டர் கிட்ட நம்ம உங்க பஸ்ல நீங்க எடுக்க போறீங்கன்னா ஒரு கண்டக்டர் கிட்ட வச்சுட்டு கண்டக்டர் நம்பர் கொடுத்து நீங்க அவர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்சல் வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்டுட்டு கன்ஃபார்மா வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீதி பேமெண்ட் பண்ணலாம்.
இதுல இப்ப நிறைய இது என்ன பிரச்சனைனா சப்போஸ் இறந்து போச்சு, இதுதான் அடுத்த கேள்வி என்னுடைய இது. ஏன்னா நீங்க சப்போஸ் நீங்க அனுப்புற கோழி இறந்து போச்சு, அப்ப நாங்க என்ன பண்ணுவோங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இறந்து போச்சுன்னா நீங்க ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லைங்க. சரி, எத்தனை கோழி இறந்துருக்கோ, ஏன்னா இது எல்லா டைமும் இது மாதிரி இறக்குற விஷயம் நடக்கவே நடக்காது. ஒரு சில டைம்ல நடக்கும். இப்ப ரீசனா கூட நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். ரீசனா வந்து சென்னைக்கு அனுப்பணும். சரி, பஸ் வந்து பிரேக் டவுனுங்க. இது எங்களுக்கும் தெரியாது, கண்டக்டருக்கும் தெரியாது. பஸ் வந்து பிரேக் டவுன் கிட்டத்தட்ட 7 மணி நேரம். சோ ஏர் சர்க்குலேஷன் இல்லாம கோழி மாட்டிக்கிச்சு. சரி, அது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா டேமேஜஸ் வரதான் செய்யும். சோ அந்த டேமேஜஸ் எங்களுடைய பொறுப்பு தான், இது கஸ்டமர் பொறுப்பு கிடையாது. இது எங்களுடைய மிஸ்டேக் தான். சோ நாங்க என்ன பண்ணாங்கன்னா திருப்பி கஸ்டமர் கிட்ட கேட்டோம். கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் கோழியவே கொடுங்க, பேமெண்ட் வேண்டாம்னாரு. சோ ரிட்டர்ன் வந்து கோழியவே கொடுத்துட்டோம். எவ்வளவு கோழி டேமேஜோ அதுக்கான கோழியை கொடுத்துட்டோம். சில கஸ்டமர் இல்லைங்க 10 கோழி டேமேஜ் திருப்பி அது போடுறீங்க, பேமெண்ட்டா கொடுத்துருங்கன்னா பேமெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எனக்கு தேவை ப்ரூஃப் இருக்கணுங்க. சில பேர் ப்ரூஃப் இல்லாம எவ்வளவு செத்துச்சு அவ்வளவு செத்துச்சுன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். உண்மை என்ன நடந்ததுங்கிறது தெரியல, எனக்கு போட்டோ கொடுத்தா போதும். என் பாக்ஸ்ல செத்து இருக்கிற கோழியோட போட்டோ கொடுத்தா எனக்கு போதுமானது. அது கொடுத்துட்டா எத்தனை கோழி கவுண்டிங் நான் பார்த்துட்டு பேமெண்ட் அன்னைக்கு காலையிலே பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப தர்மபுரியில ஏகப்பட்ட வியாபாரிகள் இருக்காங்க, ஏகப்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கிறாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாங்க. அவங்க கிட்ட எடுக்காம உங்க கிட்ட எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் காரணங்கள் இருக்கு, அதை சொல்லுங்க. இப்ப மத்தவங்க எல்லாருமே இந்த பாக்ஸ் பேக்கிங் யாருமே பண்றது கிடையாது. சரிங்க. 30 கோழி நீங்க ஆர்டர் கேட்டீங்கன்னா யாருமே வந்து உங்களுக்கு அனுப்பிவிட முடியாது. இது நாங்க தான் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்குன்னு நாங்க வந்து லேபர்ஸ் வச்சிருக்கோம். சரி, இதுக்குன்னு தனியா வண்டி வச்சிருக்கோம். இதுக்கு ஆபீஸ் ரன் பண்றோம். இன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, இன்னைக்கு மெடிசன் நீங்களே உதாரணத்துக்கு ஒரு கோழி கம்ப்ளைண்ட் மத்த ஆளுக்கு நீங்க கால் பண்ணி ரீப்ளை பண்றாங்களோ இல்லையா, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவீங்க. கண்டிப்பா இது நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து சேல்ஸ்லயும் நாங்க ஹெல்ப் பண்ணி தருவோம். இப்ப எங்கிட்ட மட்டும் நீங்க கோழி வாங்கி வந்து விக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால எந்த கோழி விக்க முடியலையா உங்க ஊர்லயே நாங்க கான்டாக்ட் தரோம். உங்களுக்கு நியர்பைல இருக்கிற கான்டாக்ட் நம்பரே எங்க கிட்ட தரேன். ஏன்னா எங்க கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 கஸ்டமர் நம்பர் இருக்கு எங்க கிட்ட. சோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300ல இருந்து 400 கஸ்டமரோட நம்பர் எங்க கிட்ட இருக்கு. சோ இவங்க எல்லாருமே கோழி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க நம்மளுடைய நம்பர். சோ உங்களுக்கு இதுல யாரு தேவைப்பட்ட நம்பரும் நாங்க ஈஸியா கொடுத்துருவோம். இன்னொன்னு நம்ம கிட்ட குவாலிட்டிங்க, பிரைஸ் வந்து நாங்க வந்து ஓப்பன் ரேட் தரோம். அதான் எப்படி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரேட்டை விட உங்ககிட்ட ரேட் கம்மியா இருக்கு, ஆனா குவாலிட்டியாவும் பொருள் இருக்கு அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. இல்லைங்க, இது என்னன்னா ஓன் ப்ரொடக்ஷனுங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து கைமாத்தி கொடுக்கும் போது ஒரு மதிப்பு கூட்டி தான் கொடுத்தே ஆகணும். பொருள் வந்து நம்ம 1 day 6 நாங்க பை பண்றோம். 1 டேல இருந்து 1 month நாங்க உற்பத்தி பண்ணி, இப்ப தீவனம் வந்து இதே மாதிரி தீவனம் நாங்க கரெக்டான ரேஷியோல தீவனம் போட்டு வேக்சின் போட்டு நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியா வருது. சோ அந்த அதுல இருந்து ஒரு 10% மார்ஜின் வச்சு நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சகோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு கோழி வளர்த்துறாரு அப்படின்னா ஒண்ணு இறைச்சிக்காக வளர்த்துவாரு, இல்லாட்டி முட்டை தேவைக்காக வளர்த்துவாரு. 2 விஷயத்துக்காக தான் வளர்த்துவாங்க. இல்லைன்னா குஞ்சுகள் உற்பத்திக்காக வளர்த்துவாங்க. இப்போ ஒரே ஒரு ரகத்தை எடுத்து அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா சக்சஸ் பண்ண முடியுங்களா, இல்ல ஒரு பலதரப்பட்ட கோழிகள் வான் கோழிகள் அதெல்லாம் வச்சு ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கா பண்ணா சக்சஸ் பண்ணலாமா? இப்ப இன்டெகிரேட் ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் சக்சஸ் கிடையாதுங்க. இன்டெகிரேட் ஃபார்ம்ல வந்து என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னன்னா நோய் தாங்க. இப்ப நம்ம ஒரு 5 வெரைட்டி கோழி வச்சிருக்கோம்னா ஒன்னுத்துக்கு ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி குணம் கொண்டது. சரிங்க. இப்ப இதுக்கு நோய் இருக்கும் போது அதுக்கு ஒரு நோய் வரும், அது ஒரு சீசன்ல நோய் வரும், இதுக்கு ஒரு சீசன்ல நோய் வரும். இது மழையில நனைஞ்சா நோய் வராது, அது மழையில நனைஞ்சா நோய் வரும். சோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இன்டெகிரேட்ல என்ன பிரச்சனைனா இது மாதிரி கோழியை ஈஸியா காப்பாத்தி வெளியே சேல்ஸ் பண்றதுக்குள்ள நிறைய திணறி போயிடுறாங்க பிரச்சனைகளை. சில இன்டெகிரேட் ஃபார்ம் என்ன பண்றாங்கன்னா செப்பரேட் ரூம் வச்சுக்கிறாங்க. இப்ப செப்பரேட் ரூம் வச்சுக்கும் போது சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது வேற ஏரியாக்கள்ல பிரிச்சு வச்சு ஒரு 10 ஏக்கரா நிலம் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் கார்னர்ல ஒவ்வொரு பிரீடு பண்ணுவாங்க. அதுக்கு தனி வேலி செட்டப், அதுக்கு தனி ஒரு இது, அதுக்கு தனி ஒவ்வொரு பிரீடும் அப்படி பண்ணும் போது என்னன்னா அவங்களுக்கு அது சக்சஸா இருக்கும். சின்ன ஃபார்மர் இன்டெகிரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இது மாதிரி இப்ப நோயில பிரச்சனை வரும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே பிரீடு போக்கஸா பண்ணுங்க, அது பிசினஸா பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுலதான் சக்சஸ் இருக்கு. இப்ப நீங்க நான் இப்ப பண்றேன்னா என்ன மாதிரி உங்களால பண்ண முடியாது. என்னன்னா இங்க வந்து பலதரப்பட்ட ஃபார்ம் இருக்கு, பலதரப்ப தனித்தனி. இப்ப நீங்களே பாக்குறீங்க கிரிராஜா தான் இது. இதுல எந்த பிரீடும் நாங்க கலந்த வைக்க மாட்டோங்க. சோனாலினா சோனாலி தான், எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். அதே மெத்தட் கான்செப்ட்ல நீங்க தனித்தனியா பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். சரி, ஓகே பிரதர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்னலாம் சேல்ஸுக்கு இருக்கு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் அனுப்புறோம், எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த கோழி வளர்ப்ப ஒரு தொழில் முறையில எடுத்து, அதாவது கமர்ஷியல் பிசினஸா எடுத்து ஒருத்தர் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆக முடியுமா முடியாதா?
உங்களோட கருத்து என்ன? 100% சக்சஸ் ஆகலாங்க. இன்னைக்கு சக்சஸ் ஆகாமலாம் நான் உங்க முன்னாடி வந்து நின்னு பேச முடியாதுங்க. கட்டாயம். ஏன்னா வந்து நான் என்னுடைய பேக்ரவுண்ட் நீங்க நிறைய வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உண்மை. சோ நான் அவ்வளவு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு கோழி தொழில வந்து சக்சஸா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இத நான் ரொம்ப விரும்பி பண்ற ஒரே காரணம் மட்டும்தான். இது எந்த நேரத்துலயும் இதை நான் கிவ் பண்ணிட்டு வெளியே போகவே முடியாது. ஏன்னா என்ன சுத்தி அவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க, என்ன சுத்தி அவ்வளவு பாசிட்டிவ் இது இருக்குங்க. சோ இது வந்து கண்டிப்பா சக்சஸ்ங்க. நாம பண்ற ஒர்க் வந்து ஆனஸ்டா இருக்கணும். இன்னொன்னு வந்து அது மேல ரொம்ப விரும்பி பண்ணணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோழி தொழிலுன்றது சீப்போ ஐயோ இது இது எப்படி அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா இதுல சக்சஸே கிடைக்காது. இதுவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் தாங்க இது. அதனால அதை நான் விரும்பி ரொம்ப பண்றேன். சக்சஸ் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாரும் சக்சஸ் இதுல பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப அருமையாவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க விளக்கங்களை. ரொம்ப நன்றி பிரதர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருவோம். யார் யாருக்கெல்லாம் தேவையோ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாருமே வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோட இணைகிறேன். நன்றிங்க. நன்றி.